மாலை வணக்கம் நேயர்களே, தோழர்களே, தொழிலாளிகளே, மாலை வணக்கம். ஏன் சார் ரொம்ப டயர்டாகிறீங்க? நான் வீட்டில் கொஞ்சம் வீட்டை ஜென்ரல் கிளீனிங் அப்படின்னு வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரமாக வேலை செய்திருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்ணும். சாப்பிட்ட பிறகு திருப்பம் நான் வேலை செய்யணும். நம்ம வாழ்வதற்கு உழைப்பும் உணவும் மிகவும் அவசியம். ஆமாம் தாத்தா, ஆமாம் தாத்தா. உணவு இல்லைனாக்கா உழைக்க முடியாது. சொல்வாங்களே. ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது. உழைச்சோமா, உண்ணணுமா, சாப்பிட்டோமா உழைக்கணும்னு பேர் சும்மா சொல்லுவாங்க. மாடு மாதிரி உழைச்சுன்னுக்குறோம், மாடு மாதிரி உழைக்கணும் அப்படின்னு. ஒரு விதத்தில் அது சரி என்று சொல்வாங்களே. ஆனால் இந்த உணவுக்கும் உழைப்புக்கும் அடுத்தது உறக்கம். மனுஷனுக்கு ஓய்வு மிகவும் அவசியம். உழைக்கலாம், மதியத்தில் உண்ணலாம், சாப்பிடலாம். அதன் பிறகு நாம் உறங்க வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டும். அவர் சொன்னார், ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. உழைப்புக்கு அடுத்து நம்ம ஓய்வு எடுக்க வேண்டும். ஓய்வு இன்றியமையாதது. ஓய்வு எடுத்தால்தான் உழைக்க முடியும், உழைத்தால்தான் சாப்பிட முடியும். நம்ம ஓய்வு எடுக்காமல் உழைப்பதும் சாப்பிடுவதும் என்று இருந்தால் உடம்புக்கு சோர்வு ஏற்பட்டுவிடும். அடுத்த நாளைக்கு அல்லது அடுத்த வேலைக்கு நாம் உழைக்க வேண்டும். நமது உடம்பில் தெம்பு இருக்க வேண்டும். சாப்பிட்டு விடலாம், சாப்பாடு இருக்கிறது என்று சாப்பிட்டு கொண்டேவும் இருக்கக்கூடாது. உழைப்புக்கு எவ்வளவு உணவு வேண்டுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டால் போதும். ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது ஓய்வு. உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமானது ஓய்வு. சொல்லுங்களே, தாத்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள். தாத்தான்னு சொல்லிட்ட பிறகு வயசானவர் தான். அப்படி இருக்கும்போது உழைக்கணுன்ற மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் ஓய்வு எடுக்காமல் உழைச்சினா உடல் தாங்காது. அதனால் நாம் உழைப்புக்கு ஏற்ற உறக்கத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஓகே செல்வங்களே, உழைப்போம், உண்போம், உறங்குவோம், ஓய்வு எடுப்போம். அவைகள் இரண்டையும் முன்னும் பின்னுமாக செய்து கொள்ளலாம். உன்று விட்டு சாப்பிட்டு விட்டு உழைக்கலாம், அல்லது உழைத்து விட்டு சாப்பிடலாம். இதே கவனமாக இருந்து கொண்டு நாம் ஓய்வு எடுக்க மறந்துடக்கூடாது. சுத்தம் ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஜென்ரல் கிளீனிங் அப்படின்னு என்ன சொல்லிவிட்டு மூஞ்சி எல்லாம் எண்ணெய் வடிச்சு நிற்குது. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துங்க தாத்தா. என் முகத்தில் எண்ணெய் வடிகிறதா? அப்போ எண்ணெய் பிரச்சனையை தீர்ந்து விடுமா?
அதிகமாக உழைத்தால் முகத்தில் எண்ணெய் உருவாகுமா? தாத்தா, நீங்கள் முதல்ல போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க தாத்தா. ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம்.